ஹாய், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் ஃபார் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டீப் லேர்னிங்கில் உள்ள கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்செட் தான் வந்து மிஷின் லேர்னிங். ஸோ அந்த மிஷின் லேர்னிங்கில் வந்து நிறைய அல்காரிதம்ஸ் பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். கிளாசிஃபிகேஷன், ரெக்ரெஷன் அல்காரிதம்ஸ் பற்றி பேஸ் பண்ணி நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ மிஷின் லேர்னிங்கோட ஒரு சப்செட் தான் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக வந்து நியூரல் நெட்வொர்க்ஸை வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டாஸை வந்து இன்புட்டாக கொடுத்து அவுட்புட்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். அது என்ன நியூரல் நெட்வொர்க்? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஹியூமன் பிரெயினில் எப்படி நியூரான்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கே என்ன பண்ண போறோம்னா, ஆர்டிஃபிஷியலாக வந்து நியூரல் நெட்வொர்க்ஸை வந்து நியூரான்ஸை கிரியேட் பண்ணி, அதாவது நிறைய நியூரான்ஸ் சேர்ந்தது நெட்வொர்க். ஸோ நியூரான்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு நியூரல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி காம்ப்ளெக்ஸான டேட்டானா என்ன? இமேஜஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் எல்லாம் வந்து மெஷினுக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணி அவுட்புட்ஸை வந்து கொண்டு வர்றது. இதுக்கு வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா CNN, கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ரெகக்னைசேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் டாஸ்க்கு தான் இது பார்த்தீங்கன்னா மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இமேஜ் ரெகக்னைசேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து டேட்டா செட் வச்சுருப்போம், நிறைய இமேஜஸ் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா அவங்க வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயீஸோட இமேஜஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெஷினில் கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தந்த இவங்க வந்து இந்தந்த நேம், இவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க, ஸோ இவங்க வர்றது என்ன இன் டைம் போடுறாங்க, என்ன அவுட் டைம் போடுறாங்க, இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு மிஷின் மூலமாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து என்ன சொல்லலாம், அட்டண்டன்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு எம்ப்ளாயி வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மிஷினில் வந்து கேமராவில் வந்து ஃபேஸை வந்து காமிப்பாங்க. ஸோ மிஷின் என்ன பண்ணுவோம், அந்த ஃபேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும், ரெகனைஸ் பண்ணிக்குவோம். இவங்க வந்து நம்ம டேட்டா பேஸில், நம்ம டேட்டா செட்டில் ஆல்ரெடி இருக்காங்க, இவங்க பேர் இது, இவங்க இத்தனை மணிக்கு இருந்தாங்க கம்பெனிக்குள்ள அப்படின்னு சொல்லி அட்டண்டன்ஸ் போட்டுரும். கரெக்டாக? ஸோ நம்மளோட ஒர்க் என்ன, ஜஸ்ட் நம்ம ஃபேஸை மட்டும்தான் நம்ம கேமரா முன்னாடி காமிக்க போகிறோம். ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இமேஜ் ரெகனைசேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் விஷன். கம்ப்யூட்டர் விஷன்ங்கிறது தான் இந்த கேமரா ஆக்சஸ் பண்ணி லைவ் இமேஜஸை வந்து வச்சு நம்ம வந்து இமேஜை ரெகனைஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் இமேஜை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, டிடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ அனிமல்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸோட இமேஜஸை வந்து நம்ம டேட்டா செட்டாக கொடுத்து மாடலில் ட்ரெயின் பண்ணியிருப்போம். இப்போ நான் புதுசாக வந்து ஒரு அனிமலை வந்து நான் கேமராவில் காமிக்கிறேன். அப்போது அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஓகே, டிடெக்ட் பண்ணிட்டு இது எந்த கேட்டகரி, கேட்டா, டாகா, ஹார்ஸா, கவ்வா, ஸோ அந்த மாதிரி எந்த கேட்டகரியில இந்த இமேஜ் இந்த அனிமல் வரும் அப்படின்னு சொல்லி இமேஜை டிடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணுறது, லைவ் இமேஜஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெஸ்ட் மாடல்னு பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் தான். ஏன் இதை அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து CNN பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கொடுக்குற இமேஜஸோட ஷேப்ஸ், டெக்ஸ்சர், எட்ஜ் எல்லாத்தையுமே டிடெக்ட் பண்ணுறதுனால. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதை இமேஜஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிடெக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் ஃபேஸஸ்லாம் வந்து எப்படி இருக்கும்னா ஹை அக்யூரஸியாக இருக்கும். தட் மீன்ஸ் அக்யூரஸி ஹைனாலே என்ன அர்த்தம், மாடல் ஆல்மோஸ்ட் கரெக்டாக நம்மளை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு இன்புட் இமேஜ் கொடுக்குறேன், அது வந்து எங்கே போகுது, என்னோட கன்வல்யூஷனல் லேயருக்குள்ளே போகுது. இந்த கன்வல்யூஷனல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமேஜஸ் வந்து இந்த கன்வல்யூஷனல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபில்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் கர்னல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெலு பற்றி உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு ஆக்டிவேஷன்னா என்ன, நம்மளோட அந்த அவுட்புட்டை நெக்ஸ்ட் நியூரானுக்கு பாஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அது என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து
பூலிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமேஜோட சைஸ வந்து ரெடியூஸ் பண்றது. ஸோ இப்ப இங்க இருக்கிற இமேஜஸ்லயே பார்த்தீங்கன்னா தெரியும். இமேஜ் போக ஒயிட் ஸ்பேஸ் நெறைய இருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அன்வான்டட். நம்ம அந்த எல்லோக்குள்ள இந்த ஷேப் இந்த ட்வீட்டி மட்டும் இருந்தா போதும். ஸோ என்ன பண்ணணும்னா, இந்த பூலிங்ல வந்து மேக்ஸ் பூலிங், ஆவரேஜ் பூலிங்னு நெறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், இமேஜோட சைஸ வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இமேஜோட சைஸ்லாம் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், இமேஜோட சைஸ் சின்னதாயிரும். அதை என்ன பண்றாங்கன்னா, ஃப்ளாட்டன் ஆக்குறாங்க. ஓகே. ஃப்ளாட்டன் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் வந்து நியூரான்ஸே கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த ஃப்ளாட்டன் ஆன ஒவ்வொரு பிக்சலுமே வந்து என்ன ஆகும்னா, ஒரு நியூரான் கிரியேட் ஆகும். ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா, டென்ஸ் லேயர், அவுட்புட் லேயர். நமக்கு எத்தனை அவுட்புட் இருக்கணும் ஃபைனலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்க குடுக்குற இமேஜ் வந்து இத்தனை ப்ராசஸையும் கடந்து லாஸ்ட் அவுட்புட் லேயருக்கு வரும்பொழுது, அதோட இமேஜ் வந்து ஒரு 3 லேயர்ஸ்குள்ள வந்துரும். 3 நியூரான்ஸ்குள்ள வந்துரும். அதுக்கப்புறம் அது வந்து அவுட்புட்ட ப்ரெடிக்ட் பண்ணி குடுக்கும். ஓகே. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்னவா இருக்கலாம், டொனால்ட், கூஃபி, ட்வீட்டி. ஸோ இமேஜ் வந்து ட்வீட்டி. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, இது 3ல எப்படி கண்டுபிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுல 3ல 0.7 மேக்ஸிமம் ஆஃப் வேல்யூ எதுக்கு இருக்கு, அந்த அந்த நியூரான் தான் வந்து அவுட்புட்டா கிளாஸிஃபை ஆகி வரும். ஓகே. இதுதான் சிஎன்எனோட ப்ராசஸ். மேக்ஸ் பூலிங் நான் சொன்ன மாதிரி ரெடியூஸ் த இமேஜ் சைஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன்ஸ்க்கு இதுல வந்து மேக்ஸ் பூலிங், ஆவரேஜ் பூலிங் இருக்கும். அடுத்து ஃபுல் கனெக்டட் டென்ஸ் லேயர் வந்து என்ன பண்ணணும், கிளாஸிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றது அந்த லாஸ்ட் லேயர். ஓகே. ஸோ இதுல இது எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேஸ் ஐடி, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்ல, மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ்ல, ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், கேமராஸ், ரொபோட்டிக்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. அடுத்து ஹேண்ட் ரிட்டன் டிஜிட் ரெகனைசேஷன், இங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிஎன்என் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மேனுவல் இது ரெடியூசஸ் த மேனுவல் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்றதுனால மேனுவல் ஒர்க்கு கம்மியாகுது. எஃபிஷியன்ட் ஃபார் இமேஜ் அண்ட் வீடியோ டேட்டா. ஓகே. அண்ட் ஹை அக்யூரசி இன் விஷுவல் ரெகனைசேஷன். ஸோ இதுதான் வந்து சிஎன்என், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். ஸோ உங்களுக்கு ஏஐ கிளாஸ் பற்றியோ, மிஷின் லேர்னிங் பற்றி, டீப் லேர்னிங் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.